ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பெரிய விஷயத்துக்குள்ள வர்றதுக்கு அருணுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும், அருண் பிரதருக்கு. பிகாஸ் ஏன்னா அவரால் மட்டும்தான் இது பாசிபிள். ஏன்னா இங்கே இருந்தவங்க எல்லாருமே மிகப்பெரிய ஜாம்பவான்கள். எப்படி சொல்கிறதுன்னா, ஆக்டிங்லேயே நான் சொல்கிறது விக்ரம் சார், சுரேஷ் சார், எஜே சார், இவங்க 3 பேருமே வேறு லெவலில் ஒன்று பண்ணிகிட்டு இருப்பாங்க. இவங்க நடுவில் நம்ம ஒன்று பண்ணுறோம் அப்படிங்கிறது கவனிக்கப்படணும் முதல்ல. அந்த இடத்துல நம்ம இருக்கிறோங்கிறது ஒன்று இருக்குது. இன்னொன்று, இது எல்லாமே ஒர்க் ஆனதுக்கு முதல் விஷயம் அருண்ன்றதோட ரைட்டிங். அந்த ரைட்டிங்கில் அது அவ்வளோ டெப்த் இருந்ததுனால தான் நீங்கள் சொன்ன அந்த செட்டிலாக பண்ணால் கூட அவ்வளோ டெப்த்தாக ஒர்க் ஆனதுக்கு அதான் காரணம். ஏன்னா அந்த டேங்கிற ஒரு வேர்டு சாதாரண ஒரு வேர்டு தான் அது. ஆனால் ஒரு போலீஸ்காரன்ட்ட சொல்லும்போது அது எவ்வளோ ஹெவியாகுதுன்னு ஒன்று இருக்குல்ல. ஒரு பப்ளிக் டே சொல்கிறது வேறு, ஒரு போலீஸ்காரன்ட்ட டேன்னு சொன்னால் அந்த போலீஸ்காரன் எவ்வளோ தூரம் யோசிப்பான். அதுவே பெரிய இடத்துல இருக்கிறவனோட ஒரு போலீஸ்காரனா இருந்தான்னா எப்படி இருப்பான் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே அந்த ரைட்டிங்குள்ள இருந்தது. அது ஜஸ்ட் அவர் சொன்னதை அப்படியே எடுத்துட்டு வந்து கொடுத்தாலே அது ஒரு காயிரும் அந்த இடத்துல. ஏன்னா அவங்க முன்னாடி இருக்கிறவங்க எல்லாம் அதை வாங்குறதுக்கு ரெடியா இருக்கும்போது விக்ரம் சார்லாம் அந்த சீனப்போ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா அந்த விஷயங்கள் இப்படி பண்ணுங்க, பொசிஷன் இப்படி பேசணும், என்ன மாதிரி விஷயங்கள் நிற்கிறது. ஏன்னா அவங்களாம் நிறைய பார்த்துருக்காங்க. அவங்களாம் விக்ரம் சார்லாம் சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ் கொண்டு பர்ஃபெக்டாக கேப்சர் பண்ணுவாங்க. ஓகே, கேமரா எங்க இருக்கு, லைட்டிங் எங்க வருது, என்ன பண்ணணுங்கிற வரைக்கும் அவருக்கு பர்ஃபெக்டாக தெரியும். நம்ம அந்த அளவுக்கு இல்லைனாலும் அந்த கேரக்டர் என்ன பண்ணுமோ அந்த விஷயத்தை சின்னதாக ஒன்று கரெக்டாக பண்ணிட்டா போதும் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு. பட் ஆனால் அந்த இடத்துல செம்மையாக ஒர்க் ஆயிடுச்சு.